அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று ஜூலை 26ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், நியூஸ் சேனல். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது, சொல்கிறது எல்லாமே செய்தி மட்டும்தான். ஸோ நீங்கள் இந்த செய்தியை கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய நியூஸ் வரனால டேட்டா மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. நியூஸும் தவறாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாட்டஸாக இல்லை உங்கள் 5 ஸ்டாட்டஸ்லாம் நியூஸை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஆன்லைனில் தேடி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதேமாதிரி அவங்கள்ட்ட கலந்து ஆலோசித்து அவங்க முடிவுங்க. நான் ஒரு செபி ஸ்டாட்டஸில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதுமாரி நம்ம சேனல் டெய்லி பார்த்தீங்கன்னா டெய்லி ஷேர் மார்க்கெட் சம்மந்தோட செய்தி உங்களுக்கு உடனே கிடச்சிட்டே இருக்கும். இப்போ நியூஸ் அதிகமாக இருக்க காரணத்தினால வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுது. அதனால் ஒரு 8 மணி 9 மணி 10 மணி கூட ஆயிடுது. ஏன் நியூஸ் அதிகமாக இருக்குது, அவ்வளோ நியூஸையும் திரட்டி தொகுத்து வழங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. தவறு நினைக்க வேண்டாம். இந்த நியூஸ்லாம் இந்த ஒரு மாதம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நியூஸே இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற பங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். 402 ரூபா கரண்ட் பேஸு, 184 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த காலாண்டில் கம்பெனி நல்லா ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. பட் இயரில் குவார்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயரில் 16% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 219 கோடி. அதே குவார்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 11% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா 207 கோடி பண்ணாங்க போன குவார்ட்டரில். இப்போ 184 கோடி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சது கொஞ்சம் வருத்தமான விஷயம் ஷேர் ஹோல்டருக்கு. சனோஃபி இந்தியா லிமிடெட் 6676 ரூபா கரண்ட் பேஸு, 103 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் பார்த்தீங்கன்னா 16% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டரில் 25% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ குவார்டர் எல்லா பேராமீட்டரும் சேல்ஸு, EBITDA எல்லாமே டவுன் ஆயிருக்கு. ஸோ இதுவும் வருத்தமான விஷயம் தான். பட் கம்பெனி ப்ராஃபிட்டில் இருக்காங்கன்னு சந்தோஷப்படலாம். அடுத்து சிப்லா லிமிடெட் 1575 ரூபா கரண்ட் பேஸு, 1175 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 18%, குவார்டரில் 26% இருந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் சிப்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே சேல்ஸ், EBITDA, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் எல்லாத்தையுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை சிப்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இசாப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் 51 ரூபா கரண்ட் பேஸு, 62 கோடியே 80 லட்சத்துக்கான ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 52% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் தான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் சேல்ஸு, EBITDA எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே நம்ம குவார்டரில் பார்த்தீங்கன்னா 45% உயர்ந்திருக்கு. ஸோ இயரில் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் டவுன் ஆயிருக்கு. பட் குவார்டரில் நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கிராஸ் NPA, நெட் NPA ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கூடியிருக்கு. ஸோ இது மிகவும் வருத்தமான விஷயம். போன குவார்ட்டரில் 4.76 இருந்தது கிராஸ் NPA, இப்போ 6.61 உயர்ந்திருக்கு. அதே நெட் NPA பார்த்தீங்கன்னா 2.26 இருந்தது, இப்போ 3.22 உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு கொஞ்சம் டவுனாக இருக்குது. கிராஸ் NPA, ஸ்டேட் NPA ரெண்டுமே உயர்த்திருக்காங்க. இது கொஞ்சம் வருத்தமான விஷயம். ஸோ ஓவரால் ரிசல்ட்டே கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது இசாப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட ரிசல்ட்டு. அடுத்து TTK பிரஸ்டீஜ் லிமிடெட் 922 ரூபா கரண்ட் பேஸு, 41 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கம்பெனி 41 கோடி ப்ராஃபிட் பண்ணலாம். நம்ம இயர் குவார்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது இயரில் 14%, குவார்டரில் 29% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டுலேயுமே வீழ்ச்சி அடைஞ்சது வருத்தமான விஷயம். பட் கம்பெனி 41 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எம்பசிஸ் லிமிடெட் 3030 ரூபா கரண்ட் பேஸாக இருக்காங்க. திரும்ப ஒரு தடவை சொன்னால் 3030 ரூபா கரண்ட் பேஸாக இருக்காங்க. 45 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 2%, குவார்டரில் 3% வந்திருக்கு. ஸோ இயர் குவார்டர் ரெண்டுலேயும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாட்டாலும் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் நல்ல விஷயம்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் லிமிடெட் 1404 ரூபா கரண்ட் பேஸு, 2152 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் இது பெரிய ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது. போன வருஷம் என்ன பண்ணாங்களோ போன வருஷம் இதே குவார்ட்டரில் அதோட கொஞ்சம் ஒரு 20 கோடி 30 கோடி தான் அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ 1% தான் இருந்திருக்கு. அதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 8% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது, இல்லைனா ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லலாம் இண்டஸ் பேங்கோட ரிசல்ட்டு. அடுத்து பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 344 ரூபா கரண்ட் பேஸு, 3724 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 4% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே நம்ம குவார்டரில் பார்த்தோம்னா 10% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு சொல்ல முடியாது, ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட்டு தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க பவர் கிரிட் கார்பரேஷன். அடுத்து கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 775 ரூபா கரண்ட் பேஸு, 68 கோடி ப்ராஃபிட்டு இந்த காலாண்டில். இது இயரில் 57% வந்திருக்கு. சேல்ஸ், EBITDA எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் குவார்டரில் அந்தளவுக்கு இல்லை, ஒரு 8% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ குவார்டர் டவுன் தான், பட் இயர் சூப்பரான ரிசல்ட்டு. SBI கார்டு அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் லிமிடெட் 722 ரூபா கரண்ட் பேஸு,
594 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயர் ஆன் இயரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. போன வருஷம் இதே குவார்ட்டரில் என்ன பண்ணாங்களோ அதை விட 1 கோடி தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பெரிய மாற்றம் இல்லை. பட் சேல்ஸ் இப்படிலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மட்டும் இம்ப்ரூவ் ஆகாமல் அப்படியே இருக்குது. கொஞ்சம் வருத்தம்னு சொல்லலாம். இல்லைனா அதே ஃப்ளாட்டான ரிசல்ட் தான். பட் குவார்ட்டரில் 10% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன குவார்ட்டரில் 662 கோடி ப்ராஃபிட்டு. இப்போ அதை விட கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு குவார்ட்டரில். இயர் ஆன் இயரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ ரிசல்ட்டு டவுனான ரிசல்ட்டு, இல்லைனா கொஞ்சம் ஃப்ளாட்டான ரிசல்ட்டு. அடுத்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அதாவது பிஜி இன்வைட்டு சுருக்கமாக சொன்னால் 96 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 164 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் நம்ம பார்க்கும்போது 24% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்ட்டரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது 35%. ஸோ இயர் ஆன் இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது மிகவும் வருத்தமான விஷயம் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இருந்தாலும் கம்பெனி வழக்கம் போல் 3 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட்னு சொல்ல முடியாது, இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் தராங்க. நண்பர் ஒரு வந்து கேட்பார், அது எப்படி இவ்வளோ லாஸ் பண்ணிவிட்டு இவங்க இபிஎஸ்ஸே 1 ரூபா 2 ரூபா தான் இருக்குது, இவங்க எப்படி 3 ரூபா டிவிடெண்ட் தராங்கன்னு. பட் அதுக்கு சரியான விட என்னால் கண்டுபிடிக்க முடியல. நானும் தேடி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ 3 ரூபா டிவிடெண்ட் தராங்கிறது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கிறது போட்டிருக்காங்க தெளிவாக. ஸோ 96 ரூபா, இதில் 1 ரூபா 99 பைசாங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு, மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிடெண்டு, டேக்ஸபிள் டிவிடெண்ட்டு, ஒன்று எக்ஸம்ப்டட் டிவிடெண்ட்டு, அதுக்கப்புறம் எஸ்பிவின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ மொத்தமாக சேர்த்து 3 ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் டிடிஎஸ் கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வச்சாலும் அவங்க அந்த 3 ரூபா கொடுக்கும்போது டிடிஎஸ் கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அதை திரும்ப வாங்க முடியும். அதுமாதிரி ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 ஆகஸ்ட்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ வருஷத்துக்கு 4 தடவை தராங்க. 3 ரூபா சொன்னோம்னா 12 ரூபா தராங்க. ஸோ கரண்ட் பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் 10% மேலே 12% கிட்ட வருது. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். உங்களோட ப்ரைஸில் எந்த மூமெண்ட்டும் இருக்காது. நீங்கள் பார்த்துக்கலாம், கடந்த ஒரு பல வருஷமாகவே இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு டிவிடெண்ட் மட்டும்தான் வரும், மற்றபடி ப்ரைஸில் எந்த மூமெண்ட்டும் பெருசாக இருக்காது. செக்டர் வந்து பவர் டிரான்ஸ்மிஷனில் இருக்காங்க. அதுமாதிரி இந்த டிவிடெண்டு இந்த இதை பற்றி சொன்னேன், இது நம்ம டிடிஎஸை பற்றி. ஸோ டிடிஎஸ் வந்து இதில் ஒரு ஸ்டாக் வச்சுருந்தாலும் கட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் இன்றைக்கி தான் ஃபைல் பண்ணேன், பெரிய ஒரு சோகோ கதை, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். கடைசியில் இப்போ அடுத்து பார்க்காதமே ஸ்டார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் 51 ரூபா கரண்ட் பேஜ், 3 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயரில் 96% வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. ஏன்னா அப்படியே ப்ராஃபிட்டை 2 மடங்கு ஆக்கியிருக்காங்க. அதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 10% வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட். டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. 51 ரூபா கரண்ட் பேஸ்னால டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 75 பைசா கிடையாது, 7 பைசா, அது கூட இன்னொரு 5 பைசா வருது. ஸோ 7 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா பேருக்கான டிவிடெண்ட் தான். இதற்கான ரெக்கார்ட் வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியல. மேபி அனௌன்ஸ் பண்ணிக்கலாம், நான் மிஸ் பண்ணிடுவேன் சில நேரம். ஸோ நியூஸ் அதிகமாக இருக்கனால சில இதை மிஸ் பண்ணிடுறேன். நேற்று கூட நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த போனஸ் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸோட போனஸு 10:1 ஒரு ஸ்டாக்குக்கு 10 ஸ்டாக் போனஸ் வந்தாங்க. ரெக்கார்ட் வந்து அதில் மிஸ் பண்ணியிருந்தேன். திரும்ப நான் கமெண்ட்டில் வேறு யாரும் நம்ப கேட்டார், அதுக்கப்புறம் நான் அதை பின் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் சில நேரம் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த விஎஸ்டி போனஸ்க்கான ரெக்கார்ட் வந்து 30 ஆகஸ்ட் நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கும் நேற்றுக்குள்ள வீடியோ பார்த்து அந்த கமெண்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சில நேரம் இப்படி மிஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் அதை பின் பண்ணிடுறேன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பேருக்கான டிவிடெண்ட் தான் தராங்க. ரெக்கார்ட் அறிவிச்ச மாதிரி தெரியல. செக்டர் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸில் இருக்காங்க, ஸ்டார் ஹவுசிங் ஃபைனான்ஸ். அடுத்து வேதாந்தா லிமிடெட் டிவிடெண்ட் அள்ளி கொடுக்குற மன்னன் தான். பட் இந்த வாட்டி டிவிடெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 4 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ 1% வருது. ஏன்னா 444 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1% கிட்ட டிவிடெண்ட் தராங்க. இதற்கான ரெக்கார்ட் வந்து 3 ஆகஸ்ட் சொல்லுவாங்க, அது சனிக்கிழமை. ஸோ இன்றைக்குமே சனிக்கிழமை ரெக்கார்ட் வந்தால் அது வந்து எக்ஸிடேட் வந்து வெள்ளிக்கிழமை தான் வரணும். ஏன்னா லீவ் நாளில் ரெக்கார்ட் வரும், பட் லீவ் நாளில் எக்ஸிடேட் வராது. ஸோ எக்ஸிடேட் வந்து 2 ஆகஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி ஹோல்ட் பண்ணால் இந்த 4 ரூபா டிவிடெண்டாக கிடைக்கும். வருஷத்தில் 3 இல்லை 4 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான் நம்ம வேதாந்தா. செக்டர் வந்து டைவர்சிஃபைடு மெட்டல்ஸில் இருக்காங்க. நுவோமா வெல்த் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 5706 ரூபா, 81 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.5% கிட்ட வருது. ஸோ நல்ல ஒரு டீசனான டிவிடெண்ட் மாதிரி தான் தெரியுது. ஸோ இதற்கான ரெக்கார்ட் வந்து கம்பெனி 7 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7 ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த 81 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக கிடைக்கும். செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க. அதுமாதிரி ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. ரிசல்ட்டை நான் இப்போ லாஸ்ட்டாக நான் பார்த்தேன், அதனால் அதை ஸ்லைடாக ரெடி பண்ண முடியல. 220 கோடி ரிசல்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கால இயர் ஆன் இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய உயர்வு தான். ஸோ நல்ல ரிசல்ட்டையும் அறிவிச்சிருக்காங்க. 81 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. இதான் இவங்க ஃபஸ்ட்டு டிவிடெண்டு. ரிலீஸ் போன வருஷம் தான் லிஸ்ட் ஆனாங்க, செப்டம்பரில் லிஸ்ட் ஆன கம்பெனி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டிவிடெண்டு. 81 ரூபா 50 பைசா அறிவிச்சிருக்காங்க நம்ம நுவோமா வெல்த் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் லிமிடெட் 159 ரூபா கரண்ட் பேஸ், 264 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் 16%, குவார்ட்டர் 3%. ஸோ இயர் ஆன் இயரில் ஒரு நல்ல ரிசல்ட்டு, குவார்ட்டர் ஓகேவான ரிசல்ட்டு. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்டு தான். அதே கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 3.99 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 3.88 குறைச்சிருக்காங்க.
நெட் என்பிஏ 1.97 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 1.87 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ ரெண்டையுமே குறைச்சிருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட் தான் சிட்டி யூனியன் பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் ஆல்ரெடி இவங்க அறிவிச்சது தான் ₹1.50 ஒரு ஷேருக்கு. ஸோ கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 1% வருது. இதற்கான ரெக்கார்ட் தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 9 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. சிட்டி யூனியன் பேங்க். ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் கரண்ட் பேஸ் 86, 26 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 87% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா 208 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது அப்படியே டவுன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் ஃபைனான்சிங்கில் உள்ள ஒரு பெரிய இதுதான். ஃபைனான்ஸ் மார்ஜின் வந்து டவுன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதே குவார்ட்டரில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 87% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு வேறு எதுவும் காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் சரியாக தேடி பார்க்க முடியல. ஸோ இருந்தாலும் ரிசல்ட் வந்து நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சது வருத்தமான விஷயம். ஆப்ரேட்டிங் மார்ஜின் அதாவது ஃபைனான்சிங் மார்ஜின் வந்து டவுன் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதேமாதிரி கிராஸ் என்பிஏ அதுவும் கூடியிருக்கு. 2.61 இருந்தது, இப்போ 2.73 உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ 1.17 இருந்தது, அது மட்டும் குறைச்சிருக்காங்க. நல்ல 0.83 குறைஞ்சிருக்கு. ஸோ நெட் என்பிஏ குறைச்சிருக்காங்க, கிராஸ் என்பிஏ மட்டும் தான் வந்திருக்கு. பட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா டவுனாக தான் இருக்குது. கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். டிவிடெண்ட் ₹1 அறிவிச்சிருந்தாங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 1.25%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 9 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து அதர் பேங்க்கில் வராங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ். அடுத்து பந்தன் பேங்க் லிமிடெட் ₹192 கரண்ட் பேஸ், 1063 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 47% வந்திருக்கு. ஸோ இயரில் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா பெரிய பல மடங்கு உயர்வு, கிட்டத்தட்ட 1800 மடங்கு % உயர்ந்திருக்கு. ஏன்னா போன குவார்ட்டரில் வெறும் 54 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ இயர் குவார்ட்டர் ரெண்டுலையுமே எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை பந்தன் பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ₹1.50 ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 3/4%. ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 13 ஆகஸ்ட். செக்டர் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு. ஸோ இந்த அதிகப்படியான டிவிடெண்டுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். மேபி அதர் இன்கம் ஏதோ இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் என்னால் நான் வெரிஃபை பண்ண முடியல தேடி பார்த்து. ஸோ நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மாசூட்டிக்கல் லிமிடெட் ₹1885 கரண்ட் பேஸு, ₹6.75 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 1/4%. ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணது தான் 14 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் ஃபார்மாசூட்டிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க. ஜேபி கெமிக்கல்ஸ். ஆக்சலியா சொல்யூஷன் இந்தியா லிமிடெட் ₹1910 கரண்ட் பேஸு, 31 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் 3% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்ட்டரில் பெரிய ப்ராஃபிட். இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கமில் வந்து வேரியேஷன் தான். போன வருஷம் அதர் இன்கமில் 30 கோடி என்னமோ வெளியே போச்சு. அதனால தான் போன குவார்ட்டரில் வெறும் 20 லட்சம் ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ அந்த ப்ராஃபிட் அந்த மாதிரி அதர் இன்கமில் எதுவும் பெரிய அமௌண்ட் வெளியே போகலை. அதனால 31 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் குவார்ட்டரில் பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் பண்ண மாதிரி தெரியல. கொஞ்சம் ப்ராஃபிட் ஆனது ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலியா சொல்யூஷனோட நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. அதுமாரி டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹40 தராங்க. கரண்ட் பேஸ் 1910. ஸோ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 2% வருது. இவங்க வருஷத்துக்கு 2 இல்லை 3 டிவிடெண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு 4லேருந்து 5% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க ஆக்சலியா சொல்யூஷன். இதற்கான ரெக்கார்ட் வந்து 4 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. இதோட பேமெண்ட் பார்த்திங்கன்னா 29 அக்டோபருக்கு நம்ம அக்கௌண்ட்டில் செலுத்திடுவோம்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. ஆக்சலியா சொல்யூஷன் இந்தியா லிமிடெட். அடுத்து ஆக்சலரேட் பிஎஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 356. இது வந்து ஒரு எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. ஸோ லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 400 குவான்டிட்டி. அதுக்கு குறைஞ்சி நம்ம பை செல் பண்ண முடியாது. எஸ்எம்இனாவே லாட் சைஸ் தான். 3:5 போனஸ் அறிவிச்சிருக்காங்க. நம்ம 5 ஷேர் வச்சுருந்தா 3 ஷேர் போனஸாக தருவாங்க. 10 ஷேர் வச்சா 6 ஷேர் போனஸாக தருவாங்க. இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்டு எக்ஸ்டேட் வந்து இன்னும் வெளியே வரல, கூடிய வெளியில் வரும். செக்டர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க நம்ம ஆக்சலரேட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா குஜராத் தெமிஸ் பயோசான் லிமிடெட் கரண்ட் பேஸ் 483, 13 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 25% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்ட்டரில் 17%. நெட் ப்ராஃபிட், சேல்ஸ், இபிட்டா எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்ட்டரும் சரி, இயரும் சரி. ஸோ மிகவும் வருத்தமான விஷயம் தான். பட் கம்பெனி ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷப்படலாம். இவங்க போனஸ் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க 1:2. அது 2 ஸ்டாக்குக்கு 1 ஸ்டாக்கு போனஸாக தருவாங்க. ஸோ 4 ஸ்டாக் வந்தால் 2 ஸ்டாக் போனஸாக கிடைக்கும். ஸோ அதுக்கான ரெக்கார்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 9 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து ஃபார்மாசூட்டிக்கலில் இருக்காங்க. டிவிடெண்ட் வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாகவும் இருக்காங்க. குஜராத் தெமிஸ் பயோசான் லிமிடெட். அடுத்து அசூர் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்திங்கன்னா 384, 1:10 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேலி 10 இருக்காத 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகும், ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். போனஸு, டிவிடெண்ட், ஸ்பிட்டு, ரைட் இஷ்யூ இது எல்லாத்துக்குமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது நடக்கும். செக்டர் பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. அசூர் மல்டி ப்ராஜெக்ட் லிமிடெட். அடுத்த சில கம்பெனிக்கான ஆர்டர் தான். அதில் ஃபஸ்ட்டாக பார்க்குறது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் ₹317 கரண்ட் பேஸு. ஒரு 10,000 கோடிக்கு மேலே ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ நல்லா ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்தது தாமோதர் வேலி கார்பரேஷன், கொல்கத்தா. இவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து எஸ்பிசி எக்ஸ்போர்ட்
லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 28, 11 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஃபினாடெக்ஸ் ஃபேஷன் லிமிடெட் 6 கோடி 6 ரூபா 60 பைசா ஒரு பெனி ஸ்டாக்கு, 35 மில்லியன் $க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இதான் இவங்க ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர்னு நினைக்கிறேன். கொடுத்தது கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூம் ஃப்ளோரா வெஞ்சர்ஸ் லிமிடெட். ஆக்சுவலி இவங்களோட சப்சிடி கம்பெனிக்கு தான் அது கிடச்சிருக்கு. ஸோ இவங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். வரவிருக்கும் போர்டு மீட்டிங்கில் இது குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. எடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இண்டஸ் டவர் லிமிடெட் 445 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 30 ஜூலையில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. பைபேக் குறித்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி ரிசல்ட்டும் அறிவிக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு பைபேக்காக அதுவும் டெண்டர் ஆஃபரில் வருதான்னு பார்க்கலாம். அடுத்த செக்டர்னு பார்த்தீங்கன்னா டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்காங்க இண்டஸ் டவர். ஸ்ரேஷ்டா ஃபின்வெஸ்ட் லிமிடெட் 2 ரூபா 41 பைசா ஒரு பெனி ஸ்டாக்கு. ஸோ பெனி ஸ்டாக்குங்கிறது ரிஸ்கோட சேர்ந்து பிறந்தது தான். ஸோ இதோட போர்டு மீட்டிங் வந்து 31 ஜூலையில் இருக்குது. ஸ்பிட்டு கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ இப்போ 2 இருக்குது. ஸோ அதிகபட்சம் 1 தான் மாற்ற முடியும். ஸோ அதான் 1:2 தான் ஸ்பிட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க ஸ்ரேஷ்டா ஃபின்வெஸ்ட் லிமிடெட். த ஃபீனிக்ஸ் மில்ஸ் லிமிடெட் 3533 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 31 ஜூலையில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. போனஸ் குறித்தான முடிவெடுக்கப்படும் சொல்கிறாங்க. அதோட ரிசல்ட்டே அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ போனஸ் என்ன மாதிரி தராங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. த ஃபீனிக்ஸ் மில்ஸ் லிமிடெட். மோல்டெக் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 266. 22 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து ஐடி எனபிளில் இருக்காங்க. 2 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் ஆல்ரெடி இந்த வருஷம் கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு 1 ரூபாலேருந்து 2 ரூபா வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க. அடுத்து JFL லைஃப் சயின்ஸ் லிமிடெட் 55 ரூபா கரண்ட் ப்ரைஸ். இது ஒரு SME கேட்டகரி ஸ்டாக்கு. ஸோ மினிமம் குவான்டிட்டியே பார்த்தீங்கன்னா 2000 குவான்டிட்டி. ஸோ லாட் சைஸே அதான், அது குறைஞ்சி பைசல் இல்லை. 2 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்டு போனஸு அதேமாதிரி ஃபண்ட் ரைஸ் இது ரெண்டுமே பண்ணதுக்கு 3மே பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பண்ணலாம், இல்லை 1 பண்ணலாம், இல்லை 3 கூட பண்ணலாம். அது கம்பெனியை பொறுத்திருக்கு. ஸோ டிவிடெண்டு போனஸு ஃபண்ட் ரைஸ் இது 3மே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. இது ஒரு SME கேட்டகரி. சொன்ன மாதிரி 2000 குவான்டிட்டி, அது குறைஞ்சி பை செல்லிங் பண்ண முடியாது. அடுத்து மோல்டெக் பேக்கேஜிங் லிமிடெட் 798 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 2 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து பேக்கேஜிங்கில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 2 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு ஒரு 2 ரூபா இல்லைருந்து 4 ரூபா டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். இவங்களும் வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தராங்க. மோல்டெக் பேக்கேஜிங். ஜாஸ் இன்ஜினியரிங் லிமிடெட் 2410 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 8 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிட் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. 1, 2 இல்லை 5 என்னங்கிறத போர்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுமாதிரி ரிசல்ட்டும் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஜாஸ் இன்ஜினியரிங் லிமிடெட். அடுத்து நாட்கோ ஃபார்மா லிமிடெட் 1332 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 12 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஃபார்மாசூட்டிக்கலில் இருக்காங்க. 1 ரூபா 25 பைசா இந்த வருஷம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு 1 ரூபா இல்லை 7 ரூபா இந்த மாதிரி டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். வருஷத்தில் 3 இல்லை 4 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாகவும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாட்கோ ஃபார்மா. மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் 212 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 13 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து NBFC வருஷத்துக்கு 3 இல்லை 4 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. 90 பைசாலேருந்து 1 ரூபா வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது மணப்புரம் ஃபைனான்ஸ். அடுத்து நாளைக்கு சில கம்பெனிங்க ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. அது 24 தேதி. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பிரைம்கோ குளோபல், டாக்டர் ரெட்டி, ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், REC லிமிடெட், NTPC லிமிடெட், IF இண்டஸ்ட்ரீஸ், ICICI பேங்க், ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களாம் நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ஸ்டாக் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு வீடியோ பார்த்துங்க. இந்த ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது. சில ரிசல்ட்டை மிஸ் பண்ணாமல் வாய்ப்பு இருக்குது. எனக்கு முக்கியமான